தமிழ் சினிமாவுடைய பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்கள் அடுத்ததாக இயக்க போகும் படத்தை பற்றிய தகவல் அறிந்து கொள்ள ரசிகர்கள் ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்ல இயக்குனர் சங்கர் சார் கொடுத்திடாத வெற்றி படங்களே கிடையாது. ஜென்டில்மேன் படத்துல ஸ்டார்ட் பண்ணி எந்திரன் 2.0 வரை சங்கர் இயக்கிய அனைத்து படங்களுமே ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. அவருடைய படங்கள் வசூல் ரீதியாகவும் தொழில்நுட்பம் ரீதியாகவுமே தமிழ் சினிமா ரசிகர்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. ஆனால் கடைசியாக அவருடைய இயக்கத்தில் வெளியான இந்தியன் 2 மற்றும் கேம் சேஞ்சர் ஆகிய படங்கள் படு தோல்வியை சந்திச்சிருக்கு. எனவே அடுத்த படத்தின் மூலம் மிகப்பெரிய கம்பேக் கொடுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சங்கர் அவர்கள். அந்த வகையில பாத்தீங்கன்னா அடுத்ததாக சங்கர் அவர்கள் வேல்பாரி கதையை படமாக எடுக்க இருப்பதை பற்றி சமீபத்துல பேசியிருக்காரு. வேல்பாரி 1000 விழாவில் ரஜினி சார் சங்கர் உள்பட பலருமே கலந்து கொண்டாங்க. இந்த மேடையில பேசிய சங்கர் அவர்கள் வேல்பாரி படத்தை ஒரு அவதார் படத்தை போல மிக பிரம்மாண்டமாக எடுக்க வேண்டும். கண்டிப்பாக படம் 2 அல்லது 3 பாகங்களாக வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படத்துடைய ஸ்டோரிய முன்பு பாத்தீங்கன்னா சூர்யா சாரிடம் சொன்னதாக ஒரு மேடையில பேசியிருந்த சங்கர் அவர்கள் அதனை இந்த மேடையில வெளிப்படுத்தல. ஆகையால இந்த படத்துடைய ஹீரோ சேஞ்ச் ஆகிட்டாங்க அப்படின்றது ஓப்பனாகவே தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சங்கர் அவர்கள் இந்த வேல்பாரி நாவல நம்ம அதிசாரை வைத்து எடுக்க போவதாக ஒரு பேச்சு சோஷியல் மீடியாக்கள்ல பரபரப்பாக போய்கொண்டிருக்கு. ஏகே அவர்களோ அவருடைய அடுத்த படத்தை நவம்பர் அல்லது செப்டம்பர்ல ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ அப்படி ஸ்டார்ட் பண்ற படம் சங்கருடனா அப்படின்ற கேள்வியுமே இருந்துட்டு இருக்கு. கூடிய விரைவிலேயே அதற்கான முறையான அறிவிப்பை படக்குழுவை வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.